நண்பர்களே கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு முன்னாடி நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 2 புறா தானே சும்மா தானே இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அதில் அந்த ஜூம் பண்ணி காமிச்சேன்னா, அந்த புறா வந்து என்ன செஞ்சுச்சுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அந்த பூந்தொட்டி உள்ள வந்து முட்டை விட்றதுக்காக நம்ம செடி கிடி எல்லாத்தையும் அள்ளி வச்சுருக்கு. ஏன்னா இது நிறைய இடத்துல நானும் ரொம்ப நோட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப இடத்துல தேடி இருக்கு போல் இடம். தேடின இடத்துல எதுவுமே இது வந்து வசமான இடம் கிடைக்கல போல். அதனால் இது என்ன செஞ்சுச்சுன்னா, அந்த பூஞ்செடியில் வந்து அந்த முட்டை விட்றதுக்காக அது வந்து அந்த செடி செத்தை எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்து அந்த கம்பு கட்டை எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இதை பார்த்தேன். இது வந்து ஒரே நாளில் எடுத்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 3 வாரமாவது நான் நோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பொறிக்கடலை போட்டு பார்த்தேன். அது சாப்பிடுமானோ இல்லை, அது கீழே இறங்கலை. ஏன்னா அது பயத்தில் இறங்கலையா என்னன்னு தெரில. இது 2ஆம் மாடியில் இருக்குது. அது வந்து கீழே இறங்கலை. அப்படி கீழே இறங்காத பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னா, அது வந்து பயத்தில் கீழே இறங்கவே இல்லை. நான் அதனால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடிஞ்சது ஒரு குருவி கூடு பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி நம்மளோட செட்டில் நான் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு ஆஃபீஸில் எனக்கு எங்களோட கம்பெனியில் ஒரு செட் இருக்குது முன்னாடி. அந்த செட்டில் வந்து ஒரு புறாவுக்கு ஒரு கூடு மாதிரி வைக்கலான்னு பார்த்தா, அந்த புறா அதில் உட்காந்துருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது எப்படி உள்ள இருக்குதுன்னு. இது வந்து ஆண் புறாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரில. ஏன்னா அந்த புறா வந்து அந்த பூந்தொட்டியில் வந்து கரெக்டாக கூடு கட்டுறதுக்காக உட்காந்துருக்குது. இதை தான் நான் பார்த்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துருக்கக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கேபிள் உயிர் சுற்றுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த உயிர் சுற்றுறது அதை வந்து அறுத்து இப்போ நம்ம அதை கூட ரெடி பண்ண போகிறோம். இது கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஒயர்லாம் சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு ராடு தான் இது. இதில் பார்த்திங்கன்னா சைடில் சென்டரில் பார்த்திங்கன்னா 3 கேப் இருந்துச்சு. அந்த 3 கேப்பையும் அறுத்துட்டு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஸ்பேஸ் ஒரு சைடு மட்டும் மூடி வைக்க போகிறோம். அதனால் ஒரு சைடு ஃபுல்லாகவே இப்போ அறுக்க போகிறோம். அந்த சென்டரில் உள்ளது எல்லாத்தையுமே அறுத்துட்டு இதில் தான் நமக்கு கூடு செய்ய போகிறோம். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது யாருன்னா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏதோ தொப்பி என்னெல்லாமோ போட்டிருக்கீங்க. இது வந்து குருவி கூடு பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தேன். ஆனால் இது வந்து நம்மகிட்ட கிடச்சது இந்த ஒன்று தான். இதை வச்சு தான் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னால் முடிஞ்சது ஒரு குருவி கூடு பண்ணலான்னு சொல்லி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா, நம்ம திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சிட்டுக்குருவி கூடு ஒரு 6, 7 கிட்ட வச்சுருக்கோம். ஆனால் அதில் வந்து ஒரு 4 கூட்டில் கண்டிப்பாக குருவி இருக்கும். ஏன்னா இன்னும் 2, 3 கூடு வந்து ரொம்ப பழசாயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இனிமேல் புது கூடு வைக்கணும். அதனால் அது வந்து அந்த கூடையை மாற்றணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த புறா மட்டும் நல்லா அமுட்டுச்சுது. அந்த நிறைய இடத்துல தேடிச்சு. ஒரு 3 வாரமாக நானும் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். வேலை இது வந்து இதோட வேலையே என்னென்னா அங்கே இங்கேயும் பறந்துட்டு போயிட்டு அப்புறம் நம்மளோட செக்கில் வந்து நின்றுச்சுது. அதனால சரி அப்போ செக்கில் இடம் கிடஞ்சி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சிடலான்னு நினச்சேன். அது நான் அறுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு சைடு மட்டும் அடைக்க போகிறோம். எப்படி அடைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு சைடில் மட்டும் கேப்பில் அறுத்துட்டு உள்ளே வந்து ஒரு சின்ன பலகை சீட்டு மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்டீல் ராடை கொண்டு வைக்க போகிறோம். அந்த ராடை வச்சுட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம சப்புன்னு இதோட மூடியே, இதில் இன்னொரு மூடி உண்டு, அந்த மூடியே அதையே வச்சு அடைக்க போகிறோம். நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அலுமினியம் சீட்டு. இது வந்து அலுமினியம் கிடையாது, ஸ்டீலு, SS ஸ்டீலு. இந்த ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒரு கேப் விட்டு அறுத்து துப்புரம் ஃபுல்லாக அறுத்துட்டோம்னா அந்த ராடு வந்து தூரம் வந்துடும். அதனால் ஃபுல்லாக அறுக்காமல் ஒரு ஓட்டை மட்டும் போடுற அளவுக்கு ஆசாப்பில் அடிச்சு அறுக்க போகிறோம். அப்படி அறுத்துட்டு அந்த ஓட்டைக்குள்ளே இந்த சைடும் அறுக்கணும், ஆப்போசிட் அறுத்துட்டு 2 ஹோல் போட்டு சென்டர்லேருந்து ஒரு பிளேட்டு மாதிரி வச்சுட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிக்கிட போகிறோம். இதுதான் நமக்கு இன்றைக்கான வேலை வந்து இந்த குருவிக்கான இந்த ஒரு புறாவுக்காக. அதாவது நம்ம புறா வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த புறா அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசனே எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். புறா அப்படிங்கிறது வந்து புற ஊதா கதிர்கள் தெரியுங்களா? நமக்கு வந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த புறா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த புறாக்கள் வந்து மேலேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை வந்து தவிர்க்குமா, ஏன்னா அது உள்வாங்கி வச்சுக்கிடுமா. அப்படி தான் நான் வந்து ஒரு இதில் கேள்விப்பட்டேன். அதனால நமக்கு ஒரு நன்மைகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வீடு கட்டும் போதெல்லாம் புறா வரக்கூடாது, அது வரக்கூடாதுன்னு சொல்லி அடைப்பாங்க. ஆனால் புறா வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது தான். ஏன்னா அது வந்து அந்த ஒரு மாதிரி அது முட்டை விடக்கூடிய அடகாக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும். அந்த சத்தம் வந்து வீட்டுக்கு வந்து ஆகாது. ஏன்னா வரக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே அப்படியே விரட்டி விட்ற மாதிரி அந்த ஒரு பேய் இருக்கிற மாதிரி அது வந்து ஒரு கெட்ட சக்தி மாதிரி அந்த புறா கத்துறது. ஆனால் புறாக்கள் ஒரு நன்மை இருக்குன்னா, மனுஷனுக்கு வந்து அந்த புற ஊதா கதிர்கள் வந்து தவிர்க்கும். நானும் அது மாதிரி தான் வச்சேன். நம்ம இடத்துல வச்சிடலாம், நம்மளோட செட்டு இருக்குது, அந்த செட்டில் வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இதை ரெடி பண்ணுறதை வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்கல, நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது எதுக்கு நான் அப்படி வளைச்சி பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை சுட்டி இழுத்து தட்டும்போது கரெக்டாக அந்த கேப் வந்து விட்டுட்டுது. ஏன்னா சைடில் ஒரு வளையம், 2 சைட்லேயும் 2 வளையம் இருக்குது. அந்த வளையத்துக்கு சென்டரில் ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த ஒரு சென்டர் கேப் என்னோடய பெரூரில் இருக்குது, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதை வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. நான் சுட்டி இழுத்து தட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த ஒட்டு வந்து விட்டுட்டுது. அதனால் அதுதான் பிழுத்து பார்த்தேன். ஏன்னா நம்ம வைக்கும்போது அது பிளத்து கீழே விழுந்துட கூட அப்படின்னு சொல்லி தான் இழுத்து பார்த்தேன்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இருந்துட்டு அந்த இப்போ வந்து அந்த மெட்டல் சீட்டு அந்த ஸ்டீலை வந்து உள்ளே தட்டுறதுக்காண்டி தான் நம்ம இந்த கேப் போடுறோம். இது வந்து ஒரு ஆசா பிளேட் லைட்டாக கோடு போட்டு உள்ளே தட்டி விட்ருவோம். ஏன்னா அந்த ஆசா பிளேட் அளவும் அந்த அளவும் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அறுத்துட்டு விட்ற வேண்டியதான். இது வந்து ஆசா பிளேட் வந்து இன்னும் 2 சைடும் அதோட இது இருக்கிறதுனால கையில் வந்து பிடிக்க முடியல ஒழுங்கா. ஏன்னா இது ஆசா பிளேட் பெரிய ஆசா பிளேட் இல்லை, சின்ன ஆசா பிளேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஓட்டை போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வந்து எப்படி மேலே வைக்கிறோம் அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு சின்ன செட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் இந்த குருவிகள் பறவைகள் வாழ்கிறதுக்கு அளவாக ஒரு செருப்பு அட்டை பாக்ஸ். நான்லாம் சிட்டுக்குருவி வீட்டில் வைக்க வந்துன்னா செருப்பு அட்டை பாக்ஸ் வீட்டில் போய் வாங்குவோம். ஸ்லிப்பர் அதெல்லாம் வாங்க முச்சில் கடையில் போய் ஒரு செருப்பு தான் வாங்குவோம். ஆனால் 2-3 அட்டை பாக்ஸ் நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம். குருவி கூட சேர்க்குறது தாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க நல்ல பாக்ஸ் பார்த்து எடுத்துருவாங்க. ஏன்னா இருக்கிற செருப்பு தூர போட்டு அந்த தூர போட மாட்டாங்க. அந்த இருக்கிற செருப்பை எடுத்து வேறு பாக்ஸில் ஆகாத பாக்ஸில் வச்சுட்டு நல்ல பாக்ஸ் பார்த்து எடுத்துருவாங்க நான் கேட்டதுனால. அதே மாதிரி நீங்களும் கேட்டு வாங்குங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குருவி கூடலாம் கட்டி வைக்கிறதுனால தான் அந்த குருவிகள் நம்ம பாதுகாக்க முடியும். ஏன்னா அது வந்து பழைய காலத்தில் நம்ம வீட்டிலலாம் மரங்கள் நிறைய இருந்து கொய்யா மரம், சித்த மரம்னு ஏகப்பட்ட மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் உள்ள இலையிலேயே அது கூடு கட்டி வாழ்ந்துக்கிடும். இப்போ அப்படி எல்லாத்தையும் மரம் அவ்வளோக்கெல்லாம் இல்லை. ஏன்னா இருக்கிறதுலாம் முருங்கை மரத்துலாம் அது இலையை வந்து சுருட்டி வாழ்ந்துக்கிடாது. அதனால் முருங்கை மரம் இருக்குது. அப்புறம் மேக்ஸிமம் நிறையா மாமரம் அதிலலாம் வந்து ஒன்றும் செஞ்சுக்கிட முடியாது. இப்போ ஒரு கொய்யா மரம் இருக்குன்னா கொய்யா மரத்து இலை கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதை வந்து அப்படியே சுருட்டி பிடிச்சி அதுவே கட்டி கூடு கட்டிக்கிடும். அப்புறம் கனகாமரம் செடிலாம் நிறையா உண்டு. அதிலலாம் இந்த தேன் சிட்டும்பாங்க. ஏகப்பட்ட குருவி வச்சுருக்கோம் நம்ம வீட்டில். அதுக்கு தான் இப்போ கனகாமரம் செடிலாம் அவ்வளோவா இல்லை, இருக்குது. ஆனால் 2-3 செடி இருக்குது. அது வந்து கேப் இருக்கிறதுனால அந்த செடியில் வந்து அது தங்க மாட்டேங்குது. அதனால் நம்ம இப்படி ஒரு செயற்கையாக நம்மளே ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டிக்கலாம். அந்த செருப்பட்டை பாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது வந்து நர்கா இப்படி நம்ம ஒரு வாழ்வு போட்டாச்சு ஊரில். இது பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிள் நமக்கு கம்பெனிக்கு வந்தக்கூடிய ஒரு ட்ரை. இந்த ட்ரையில் வந்து இப்படி நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புறா வந்து எனக்கு பார்க்க பாவமாக இருக்குது. நம்ம எவ்வளோ தான் நம்ம மனுஷனே வீடு கட்டி வாழ்கிறோம். ஆனால் இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, புறா மரத்தில் கூடு கட்டி வாழ்கிறது வந்து சரித்திரமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புறாவுக்கு வந்து கூடு கட்டிக்கு வந்து அந்த ஒரு பொந்து மாதிரி நமக்கு வந்து நம்ம மனுஷங்க இருக்கிற மாதிரி தான் அதுக்கு ஒரு தவமைப்பு இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல மட்டும் தான் அது வாழும். அப்படி தான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ என்னால் முடிஞ்சதுன்னா அந்த இந்த செட்டுக்கு அந்த முன்னாடி தான் அதில் அந்த ஒரு பூஞ்செடி நம்ம வீட்டுக்கு வச்சுக்கூடிய பூஞ்செடியில் முட்டை உடைக்கு 3 நாள் நான் வந்து இன்றைக்கி மட்டும் பார்க்கல, 3 நாளாக பார்த்தேன். அப்புறம் இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருந்தேன் வெளியில். அது வந்து உள்ளே உட்காந்துருந்துச்சு. பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 2 சைடு வெட்டியாச்சு. ஒரு கோடு போட்டாச்சு, இன்னொரு போது அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு தகர சீட்டு ஒரு சின்ன சீட்டு 2-3 சீட்டு வைக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியே வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் அது வந்து வச்சுதுன்னா நம்ம கொஞ்சம் செடியை கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு வச்சிட வேண்டியதான். அது வந்து இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு வெளியே பாதுகாக்கப்படுதுன்னு ஓகே. அது வந்து இந்த வீட்டுக்காரங்க வந்து விரட்டிகிட்டே இருந்தாங்க சூன்னு. ஏன்னா அந்த யாரும் அப்படி நம்ம செடியை ஒன்று பாதுகாக்கப்படுதுன்னா செடியிலேருந்து விரட்டி விழுந்துவாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க வந்து தெரியாது. பசங்க இருந்தாங்கன்னா தெரியும். இது நான் ஏன் வீடியோ போட்டுன்னு கேட்டிங்கன்னா இப்படி பார்த்தாவது இந்த 2-3 ஒரு குருவி ஒரு புறா ஒரு வீடு கட்டி கொடுத்துரும். ஒரு கூடு அது அமைச்சு கொடுத்தோம்னா அது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா இடத்துல கூடு கட்டிருக்கிறதுனால இடம் இல்லாமல் தான் அதெல்லாம் செத்து போகுது. அதனால் என்னால் முடிஞ்சிருக்குது. என் வீடியோ பார்த்துட்டு ஒரு 2-3 பேர் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணதில்ல, ஒரு 2 பேரும் ட்ரை பண்ணாலும் ஓகே. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு பொந்து வைக்கிறதோ, இந்த வீட்டில் வந்து ஒரு குருவி ஒரு மாதிரி கட்டி விடுறதோ, ஒரு அட்டை பட்டி நல்லா. ஆனால் புறாவுக்குன்னா இப்படி ஓப்பன் பேஸில் தான் இருக்கணும். மற்றபடி சிட்டுக்குருவிலாம் இங்கே இருந்த மாதிரி இல்லை. சிட்டுக்குருவிலாம் ஓகே. சிட்டுக்குருவி இருந்தால் ஒரு செருப்பட்டை பாக்ஸ் இருக்குன்னா அந்த செருப்பட்டை பாக்ஸில் 2 சைடு ஒரு சின்ன ஹோல்ஸ், ரொம்ப பெரிய ஹோல்ஸ் போட்டு விட. ஏன்னா காக்கா உள்ளவே எட்டி பார்த்துரும். அதனால் வந்து கூடு கட்டாது. அதனால் சின்ன ஹோல்ஸ் போடணும் சிட்டுக்குருவிக்கு. இது வந்து நான் புறாவுக்கு பண்ணுறேன். இது பண்ணி முடிச்சுட்டு சிட்டுக்குருவிக்கு அடுத்து பார்க்கலாம். சரியா? வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணக்கூடிய கருத்து எப்படின்னு சொல்லிக்கோங்க. இதை வெட்டுறமாங்க ஒரு கிளாஸ் செட்டியாச்சு. நம்ம இந்த கிளாஸில் ஒரு கம்பி கொடுத்துக்கன்னு வைப்போம். இது வந்து கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வெட்டி விடாது. அது கரெக்டாக முக்கு மட்டும் வெட்டணும். ஏன்னா அப்படி நம்ம துண்டாக இந்த சீட்டு வந்து வெளியே வந்துடும். அப்புறம் நம்ம துண்டாக வந்ததுக்கப்புறம் இது மட்டும் கம்பியை விட முடியாது. அதனால் ஒரு முக்கில் மட்டும் இந்த ஒரு ஓட்டை 2 இடத்துல மட்டும் வெட்டணும். இந்த சைட்லாம் வெட்டக்கூடாது, வெட்டப்படக்கூடாது. பரவாயில்ல, இது துண்டாக வந்துடும். புரியுதா நான் சொல்கிறது? இந்த இடத்துல வெட்டியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 2 இடம் தான் வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடம் இது 2 வெட்டணும். அதுக்கப்புறம் கூட வந்து என்ன சீட்டு சும்மா நார்மல் சீட் வெட்டிட்டு உள்ளே வந்து செடியை வைக்க வரும். அதுதான் எனக்கு என்ன இது வந்து இப்போ அடையும் போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க இது வந்து அவங்க வீட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் சரி தான், ஒரு குருவியோ பறவையோ அதனாலும் அவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆள் தான். அவங்க வந்து தண்ணி ஊற்றும் போதெல்லாம் அதை எப்படியும் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த முட்டைலாம் தண்ணியில் முங்க தான் செய்யும். நான் அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசியில் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த புறா வந்துச்சா இல்லையான்னு சொல்லி
அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சிட்டுக்குருவி கூடு எப்படி கட்டலாம்னு சொல்லி நான் வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு ஈக்குச்சி வாரியில். ஏன்னா அந்த பெட்டி வந்து நம்ம செருப்பட்டை பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். செருப்பட்டை பாக்ஸ் வந்து நாளாக அப்படியே சப்ப ஆரம்பிச்சிடும், சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு காய்ச்சி ஈரப்பதம்லாம் படப்பட சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால் சுருங்காமல் இருக்கக்காண்டி நான் கொஞ்சம் நூல் அப்படின்னா செருப்பு நம்ம வாரியல் இருக்கலாம், ஈக்கு வாரியல், தென்னை ஈக்கு வாரியல், அந்த ஈக்கு வாரியல் உள்ளே கொடுத்து அதை வச்சு கொஞ்சம் டேப் அடித்து நல்லா ஒரு பக்கமாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியம்னா, நான் சிட்டுக்குருவி அங்கேயும் விளையாடிட்டு இருந்தேன். எதுலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் தொட்டில் கட்டுறதுக்காக உள்ள கம்பி இப்போ சீலிங்கில் அந்த கம்பி ஒரு சின்ன யூ ஷேப்பில் இருக்கும், அந்த கம்பியில் நின்று விளாண்டுட்டு கிடந்து. நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், சரி அப்போ இதில் நிற்குது அப்படின்னு சொல்லி அந்த கம்பியில் தான் கட்டி தொங்க விட்டு அடுத்த நாளே அது எல்லாமே இந்த வைக்கல், அப்புறம் வந்து புல், ஆட்டுக்கு போடக்கூடிய புல் எல்லாத்தையுமே அள்ளி சேகரிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு அது ஆச்சரியமாக வச்சு. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அது வந்து நம்ம தான் அந்த குருவிக்கு வந்து ஒரு செயற்கையாக ஒரு வீடு அமைச்சு கொடுக்குற மாதிரி இப்போ சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்ம தான் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குருவிக்கெலாம் வர மாதிரி இருக்குதுன்னா சீலிங்கில் ஒரு செருப்பட்ட பாக்ஸ் ஏதோ ஒன்று நீங்களாவே தொங்க விடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூக்குனாங்குருவி கூடு தெரியும், அந்த கூடையும் நிறைய பேர் தொங்க விட்டுருந்தாங்க எங்கள் ஊரில். ஆனால் அந்த கூட்டுலேயும் அது வந்து அழகாக வந்து கூடு கட்டி உட்காந்துருந்துச்சு. அந்த மாதிரி தூக்குனாங்குருவி கூடு கிடச்சா கூட நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கூடு எப்படி செட் ஆகுது இப்படி இருக்குதா, இன்னும் இதுக்கு கீழே இந்த இடத்துல கம்பி கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். வரைக்கும் அது வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன கம்பியில் கொடுத்துட்டு உபயோகிக்கலாம். அது கொடுக்க முடிஞ்சு அந்த இடத்துல வெட்டி கொடுத்துக்கலாம். ஏன்னா குருவி கூடு போகிற இதுலேருந்து வெளியே வந்துடக்கூடாது. அப்புறம் இதில் சீட் வைக்க முடிஞ்சு வச்சு அடைச்சிட்டு நீங்கள் கூட முடிச்சிருக்கோம். அது வந்து நான் செட்டப் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் அந்த இடத்த. அதுக்கு வீடியோ புதுசாக இருந்தீங்க, நம்ம சேனல் கொடுக்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் கருத்து அஞ்சலி முக்கியமாக கமெண்ட் சொல்லுவாங்க. இன்னொரு அரைமணியில் பார்க்கலாம். நான் செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். சரியா வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நார்மலாக வந்துட்டுது. அப்போ பார்த்திங்கன்னா சுட்டியில் தட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடு ஓட்டை வந்து நமக்கு பெருசாக விழுந்துட்டு, அந்த ஓட்டை பாருங்கள். இது வந்து கொஞ்சம் அந்த கூடை வச்சோம்னா கூடு வந்து கொஞ்சம் தட்டுதமாக இருந்துச்சுன்னா ஆட ஆரம்பிச்சிடும். ஆனால் பரவாயில்ல, எப்படியோ ஓட்டை விழுந்துட்டு நான் வந்து கரெக்டாக வெட்டிட்டு தான் தட்டுனேன். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக விழுந்துட்டுது. ஆனால் இந்த ஸ்டீல் வந்து கொஞ்சம் திக்னஸ் கூட அந்த ஆக்சாபிளேட்டோட, அதனால் ஓட்டக்குள்ளே கரெக்டாக போகலை நம்ம வெட்டின இடத்துல. அதனால் அப்படியே விட்டாச்சு. அவர் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக அந்த வேறு மாதிரி அந்த சீட்டுக்கு கீழடி விட்டோம். ஏன்னா முன்னாடி ஒரு சீட்டு வச்சுருந்தோம் ஸ்டீலில், அந்த ஸ்டீலுக்கு கீழடி விட்டோம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக விட்டுருக்கோம். ஓகே, ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் ஒரு சீட்டு வச்சோம்னா கரெக்டாகிடும். என்ன இருக்கா, இது வச்சாச்சுன்னா முடிஞ்சு. இது இன்னும் சைடில் இது மட்டும் கொஞ்சம் சைடில் அறுத்தோம்னா ஓகே. இப்போ இதை அறுத்துட்டு எப்படி செட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா அந்த சைடு கரெக்டாக உள்ளே போகல, அந்த ஒரு சிலும்பு மட்டும் பிடிக்குது. இப்போ அந்த சிலும்பை மட்டும் அறுக்கேன் பாருங்கள். அறுத்துட்டு எப்படி உள்ள சிட்டாக கரெக்டாக கூட்டு ரெடி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 70% நமக்கு குருவி கூடு வந்து கட்டி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ செட் பண்ணணும். அந்த ஒரு சீட்டில் வந்து எப்படி செட் பண்ணணுன்னு தெரியல. ஏன்னா நம்மகிட்ட வந்து குதிரை அப்படி இல்லைனா ஏணி ஏதாவது ஒன்று வேணும். அது பார்த்திங்கன்னா கூடு கரெக்டாக ஃபிட் ஆகிட்டுது. இதை சிலும்பெல்லாம் வெட்டியாச்சா. இப்போ கரெக்டாக பாருங்கள் கூடு விட்டுருக்குன்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச கூடு இது கரெக்டாக புறா உட்காருன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரொம்ப புதுசு கிடையாது, பழசு தான். அதனால் புறா வந்து கொஞ்சம் பயப்படலாம் செய்யாது. நான் ரொம்ப புதுசாக கலர் பெயிண்ட்லாம் அடித்து வச்சோம்னா தான் புறா கிட்ட வராது. ஆனால் இப்படி வச்சோம்னா கொஞ்சம் ரொம்ப பயப்படாது. நம்ம கூடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இனிமேல் இது வந்து அசம்பிளி பண்ணுறக்கூடிய மட்டும்தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இது வந்து கொஞ்சம் கமுத்துனோம்னா கீழே விழுந்துடும். இப்படியே தான் நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். இப்படியே டேரெக்டாக செட்டாக வைக்க போகிறோம். மேலே வந்து கேப் இருக்கணும். ஏன்னா அந்த மேலே உள்ள கேப்பில் அப்படி தான் அது புறா வந்து உள்ளவே உட்காரணும். அதனால் கொஞ்சம் அந்த சீட்லேருந்து கொஞ்சம் ஒரு 5 அடியோ 2 அடியோ கீழே கேப் விட்டு அந்த கூட வந்து செட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ செட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். மக்கள் எனக்கே ஆச்சரியந்தாங்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ண கூட்டில் அந்த 2 புறாவுமே வந்து உட்கார ஆரம்பிச்சிடுது. ஏன்னா நான் ஒரு நாள் பொறிக்கட்டில் போட்டு கூப்பிட்டு பார்த்தேன், வரல. ஆனால் அந்த கூடை வச்சுட்டு அடுத்த நாள் நான் வந்து பார்க்குறேன் புறா முன்னாடி நிற்குதுன்னு பார்க்குறேன். அந்த இடத்துல இருந்தது கரெக்டாக அங்கே வந்து நிற்குது. இப்போ நான் வச்சு பார்த்தேன், ஆனால் அந்த புறா வந்து அங்கே காணலேன்னு தேடுறேன், இங்கே வந்து இருக்குது 2ம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த புறா வந்துடுது அப்படின்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா அந்த புறா வந்து இந்த 2மே உள்ளே உட்காந்து பார்த்துட்டுது. இப்போ ஒரு புறா வெளியே நிற்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு புறா வந்து உள்ளே போய் உட்கார்ந்துது. ஏன்னா இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னால் ஒரு 2 புறா கரெக்டாக இருக்குன்னு. ஒரு புறா உள்ளே தான் உட்காந்துருக்கு. ஏன்னா இது செட்டப் பண்ணது பாருங்கள், மேலே கொஞ்சம் கேப் இருக்கும். ஒரு சின்ன ஒரு மரக்கட்டை வச்சுட்டு அந்த மரக்கட்டைக்கு மேலே வச்சுனேன் கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு. ஏன்னா ஆடவும் செய்யாது, அசைவும் செய்யாது. நான் கெட்டவே இல்லை எதுவுமே. ஏன்னா சைட்லேருந்து அந்த ஸ்டீல் கம்பி வளைச்சி விட்ருக்கோமா, அந்த சைடு வந்து ஸ்டீல் கம்பி கரெக்டாக ஒரு ஆடை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இனிமேல் உருவினாலும் வராது. அந்த புறா உள்ளே இருக்குதா மேலே அந்த ஒரு பாட்டம் தெரியுதா உங்களுக்கு,
2 புறாவுமே உள்ளதாக இருக்குது. ஒன்று ஏறிட்டு இருந்தான். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ஒரு கருத்தை சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைங்க. ஆனால் புறா வந்து வீட்டில் வைக்கக்கூடாதும்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக நிறைய பேர் புறா வந்து தவிர்த்து விடுவாங்க. ஆனால் இது வந்து எனக்கு எப்படின்னு தெரில. இது வந்து ஓனர் இன்னும் பார்க்கல. ஓனர் பார்த்தாங்கன்னா அதை எடுக்க சொன்னாங்கன்னா எடுத்தே தீரணும். ஏன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா இருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குருவிகளை பாதுகாப்போம். அப்புறம் அந்த குருவிகள் இல்லைன்னா நம்மளும் இல்லை. அதனால் எல்லாத்தையுமே பாதுகாக்க நம்ம தான் ஒரு இயற்கை சூழலை தயார் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்ம வீடியோ பற்றின கருத்து என்னன்னு சொல்லி கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்து என்ன, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்களும் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.